வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்திருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராய்ப்பூர் தான். இதுக்கான டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 1113 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த வேக்கன்சியை இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமானது தான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆள் வந்து நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2/4/2024 தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 1/5/2024 வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து லாஸ்ட் டேட்டு தான். அப்ளை பண்ணுறது எப்போயுமே நம்ம வந்து ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம். அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். வித் எவ்வளோ வேக்கன்சி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1113 வேக்கன்சி. அதுவும் ராய்ப்பூர் டிவைஷனுக்கு வந்து 844 வேக்கன்சியும், ராய்ப்பூர் ஷாப்பில் வந்து 269 வேக்கன்சியும், டோட்டலாக 1113 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் கேவ் பாஸ்ட் த 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் அண்டர் த 10th or 12th சிஸ்டம் ஆர் வித் ஏ மினிமம் 50. அதாவது நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். அதுவும் மினிமம் மார்க்கோட, அதாவது 50% மதிப்பெண்ணோட நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் பாஸ்ட் ஐடிஐ கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ஐடிஐ கோர்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் முடிச்சிருக்கணும். ஐடிஐக்கான ஜாப் தான் இது. நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். வேறு யாராலையுமே இது வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஐடிஐ படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கட்டும். பிடிச்சிருந்தா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2/4/2024 படி நீங்கள் வந்து 15லேருந்து 24க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th படிச்சுட்டு ஐடிஐ போகிறவங்களும் இருக்காங்கள்ல, அதனால நீங்கள் வந்து 15லேருந்து 24க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கும். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிக்கு வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூபியில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 இயர்ஸும், பிடபிள்யூபியில் வந்து ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸும் வந்து நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து நமக்கு கிடையாது. மெரிட் லிஸ்ட் வித் ஜாப் லொக்கேஷன் தான் நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 2 தான் நமக்கு வந்து நடக்குது. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.